ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைஸும் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். இப்போ அறிவுக்கும் படிப்புக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அதை பற்றி இந்த மாணவர்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்ல போகிறேன். நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த பையன் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு. பேர் என்னப்பா? இமானுவேல். இமானுவேல் அவனுடைய பள்ளியில் முதல் மார்க் வாங்குவான். அது மட்டும் இல்லை, அவங்க பள்ளிக்கூடத்திலேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ங்கிற அவார்டு கூட வாங்கியிருக்கான். நல்லா படிப்பான். படிப்புக்கும் அறிவுக்கும் புத்திசாலித்தனக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறது தான் இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன். இதோ இந்த பையன் இருக்கானே, இந்த பையனுக்கு படிப்பும் வராது, ஒன்றும் வராது. ஆனால் ஓரளவுக்கு மார்க் வாங்குவான். நல்லா புத்திசாலித்தனமாக நடந்துக்குவான். எது நடந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி சமாளிப்பான். பெரியவங்களை மதிப்பான். ஆசிரியர்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பான். ஆனால் படிப்பில் மறுக்கு. என்ன பண்ணுறது? 5 வரல ஒரே மாதிரியாக இருக்கா? அப்படி ஒருத்தர் இருந்தால் இப்படி ஒருத்தர் இருக்க தான் செய்வான். அதனால் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை பற்றி அதனுடைய தெளிவாக சொல்கிறதுக்காக உங்கள்கிட்ட நான் இப்போ வரேன். கடவுள் நேரில் வந்துட்டார். தம்பி, உனக்கு என்ன வர வேணும் கேளு, நான் தரேன் அப்படின்னு இமானுக்கிட்ட கேட்டிருக்கார். அவன் நல்லா படிக்கிற பையன் இல்லையா? அவன் என்ன சொல்லிட்டான்? எனக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், நான் பெரிய ஆளாக வரணும், அதுக்கு நிறைய பணம் வேணும், அதனால் எனக்கு பணம் தான் வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட அவன் கேட்குறான். உடனே கடவுள், தம்பி அந்த ரூம்குள்ளே போ, அங்கே ஒரு பெட்டி இருக்குது, அதில் பணம் ஃபுல்லாக இருக்குது, நீ வேணுங்க அந்த பெட்டி எடுத்துகிட்டு வந்துடு, பணப்பெட்டி அது எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு கடவுள் சொல்லிட்டார். அடுத்து 2வது இந்த பையன்கிட்ட கேட்குறார். தம்பி, உனக்கு என்ன வர வேணும்னு கேளு, நான் தரேன் அப்படின்றார். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவனோட நான் பெரிய ஆளாக இருக்கணும், பணக்காரனாக இருக்கணும், வசதியாக இருக்கணும், காரு பங்களான்னு வாங்கணும், எனக்கு தங்கமும் வைரமும் வேணும் அப்படின்னு அவன் கடவுள்கிட்ட கேட்டிருக்கான். கடவுள் அதுக்கும் ஓகேப்பா, உன்னோட ஆசையை நிறைவேற்றிட்டேன், நீ கேட்டதை கொடுக்குறேன், அந்த ரூமுக்குள்ளே போ, அங்கே ஒரு பெட்டி இருக்குது, அதில் தங்கம் வைரம் நீ கேட்ட பொருள் எல்லாம் இருக்குது, எடுத்துக்க. அவங்க சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே போய் பெட்டி எடுத்துட்டான். இவனும் பெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டான். 3வதாக ஒருத்தன் இருக்கான். அவனா மக்கு மன்னாரு, ஒன்றுக்கு லாய்க்கல, கடைசி பெஞ்சுன்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி பையன் அவன். அந்த பையன்கிட்ட கடவுள் கேட்டார், தம்பி உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு. அவன் என்ன பெருசாக கேட்டுற போகிறான்? புத்திக்கிட்டே ஒன்றும் கிடையாது, என்ன அப்படின்ட்டு இவனுக்கு எல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் புத்திசாலித்தனமாக கடவுளே அந்த பணப்பெட்டி நகைப்பெட்டி எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, அந்த பொட்டியோட 2 பெட்டியோட சாவி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான். புத்திசாலித்தனமாக அந்த பொட்டியோட சாவி அவனுக்கு வேணுமா? அப்போ இதில் யார் புத்திசாலி, யார் அறிவாளி, யார் படிப்பாளி? பணப்பெட்டியை எடுத்துகிட்டு வந்தவங்கிட்ட, தம்பி அந்த பொட்டியை தரேன் இருக்காங்க, சாவி இல்லை. சாவியை வாங்காமல் வந்துட்டியாடா, வச்சுட்டு போடான்ட்டாங்க. அடுத்து அவன் நகைப்பெட்டியை கொண்டு வந்தவன தரேன் அப்படின்னு, சாவி இல்லையே அப்படின்னா, வச்சுட்டு போடா. இன்னொருத்தன் 3வதாக புத்தியானதாக சாவி வேணும் பாரு, அவன் வந்தான். தம்பி அந்த 2 பெட்டி சாவி உங்கள்கிட்ட தானே இருக்குது? ஆமாம், திறந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ போ. இவனை வெறுங்கையோடு போகிறான். அவன் நகையும் பணமும் எடுத்துக்கிட்டு அவன் போகிறான். இதில் யார் புத்திசாலி? மக்கும் மன்னாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, மார்க்கு கூட வாங்காமல் அடி முட்டாள்னு 3வது கடைசி பெஞ்சுன்னு, அவன் தான் புத்திசாலி.
புத்திசாலிக்கும் அறிவாளிக்கும் படிப்பாளிக்கும் மார்க் வாங்குறதெல்லாம் பெருசே கிடையாது. சமயோசிதமாக யோசனை பண்ணி அந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இருப்பான. அவன் தான் அறிவாளி, அவன் தான் புத்திசாலி, அவன் தான் படிப்பாளி, அவன் தான் உயர்ந்ததுக்கு போவான், நல்ல நிலைக்கு வருவான். இதை புரிஞ்சுக்கிங்க. மாணவர்கள் அனைவருக்கும் இந்த கருத்தை புரிஞ்சு நடந்துக்குங்க. நன்றி.